ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் ஃப்ளஃபியான ஒரிஜினல் மைசூர் போண்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் தோல் நீக்கின குண்டு உளுந்தை வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய மாவு காணும். உளுந்து வந்து நல்லா ஊறி அதை வெடித்த மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஊற வச்ச உளுந்து, ஊற வைக்காத பச்சை உளுந்து, இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது வந்துட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நைட்டு ஊற வச்சு மார்னிங் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போது நான் அந்த ஊற வச்ச உளுந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவை, மாவு வந்து சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேருங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மாவு வந்துட்டு அரைச்சிட்டேன், திக்காக இருக்குது பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு மாவு திக்காக இல்லாமல் தரத்தரன்னு இருக்குனாக்கா நீங்கள் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. மாவு வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ நான் அரைச்ச உளுந்து மாவு கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு இப்படி நசுக்குன வந்துட்டு மிளகு இடித்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு கை வச்சு கிண்டாமல் அப்படியே ஸ்பூன்லேயே கிண்டுங்க. ஏன்னா நீங்கள் கையை வச்சு கிண்ட ஆரம்பிச்சிங்கன்னா மாவு வந்து நீக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்பூனாலே கிண்டிடுங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து போடுறேன். நீங்கள் கையால் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கையாலையும் போடலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் உருட்டி போட்ட மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே எண்ணெயில் வந்துட்டு மேலே எழும்பி வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் திருப்பி போடணும். இப்படி லைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம மாவு கரெக்டாக வந்துட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கோம்னு அர்த்தம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா போண்டாவே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். சரியாக மாவு ஊற வைக்கல அரைக்கலன்னு சொன்னாக்கா அப்படியே கல் மாதிரி இருக்கும், போண்டா சாஃப்டாக வராது. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.